வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ் அவர் பிஹேவியர் இன் தி சோஷியல் கான்டெக்ஸ்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆலயம் செல்லும்போது எப்படி நம்மளுடைய பழக்க நடத்தைகள் இருக்கணும், ஒரு சோஷியல் கான்டெக்ட்னு சொன்னால் அடுத்தவங்களோட பழகும்போது எப்படி இருக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். சில நேரத்தில் சென்ற பதிவில் கூட பார்த்தோம், வெற்றி நமக்கு எப்பவும் கிட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது இயற்கை அப்படின்னு நினைச்சோம். அதுபோல் இன்னொருத்தரோடு நம்ம பழகிறோம். இந்த சோஷியல் கான்டெக்ட்னு சொன்னால் என்ன, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா அது எப்போவுமே அடுத்தவங்களோட பழகும்பொழுது முதல்ல சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்கிறது. முதல்ல நம்ம தாயோட பழகிறோம், வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளோட பழகிறோம், இமீடியட் நெய்பரோட பழகிறோம், அப்புறம் வெளியில் போகும்போது நண்பர்களோட, உற்றார் உறவினர், அப்படி எங்கே பழகும்போதோ அது ஒரு ஸ்டெப் தாண்டின உடனே, தாய் தகப்பனை தாண்டின உடனே அது எல்லாமே என்னது, சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் தான். அது ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள் அப்படின்னு நிறைய விரிஞ்சுக்கிட்டே போகும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு சோஷியல் குரூப்பு கெட் டுகெதர் வச்சுக்கிறோம். இன்னும் கேட்டால் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நம்ம நண்பர்களோடு நமக்கு தெரியப்பட்ட எல்லா செய்திகளையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். அப்படின்னா அது என்னது, இட் இஸ் ஆல்சோ கால்டு என்ன, சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் தான். ஃபிசிக்கலாக தினம் நம்ம பர்சனலாக பார்த்துக்கிறது இல்லை, ஆனால் நம்ம செய்தி மூலம் நம்மளோட என்ன பண்ணுறோம், நம்ம அனுப்பக்கூடிய செய்திகள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அது எத்தனை பேருக்கு அனுப்புகிறோமோ ஒரே நேரத்தில் அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த செய்தி வந்து சென்று அடையிறது. அவங்க பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க, அப்படியே சரி பரவாயில்ல நல்லா தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அமைதியாக கூட இருப்பாங்க. இதுபோல் இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் நம்ம வெற்றியை காணணும் அப்படின்னு நேர்த்தி பார்த்தோம். ஆனால் நம்ம சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்கிறது எல்லாரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தனியான ஒரு யோசனை இருக்குது. அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்கன்றது வந்து இயற்கையின் விதி. எல்லாருமே அப்படி தான் நினைக்கணும். இருக்கிற கண்டிஷன்லேருந்து நம்மளோட என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்னேறிக்கணும், அடுத்த லெவலில் நம்மளோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது சாதாரண விஷயந்தான். அப்படி மேலே போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தவிர்க்கணும். ஏன்னு சொன்னால் அவங்க எதுவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது மூலமாக நம்ம மேலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால் வருஷ கணக்கில் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரும். அப்படி காத்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்யலைன்னு வைங்க, நம்ம மேலுக்கே வர முடியாது. அவங்க உதவி செய்கிறேன்னு பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை, மனம் இல்லை, அப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது. அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களுக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம வந்து மேலுக்கு வரும்பொழுது கொஞ்சம் கால தாமதப்படும். அது நம்மளுக்கு புரியறதுக்கே நேரம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம முயற்சியை விடாது செய்யணும். அப்புறம் வந்து நம்ம முன்னேறணும் அப்படிலாம் நினைக்கும் பொழுது நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் தனியாக நம்ம மேலே போகிறோம், இந்த பயணத்தை வாழ்க்கை என்கின்ற பயணத்தை தனியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் என்ன விதமான இடையூறுகள் வந்தாலும் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ்க்கு ஏற்ப அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்புறம் நம்மளோட திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சி செய்கிறது என்ன சரியானதாக அமையும். அப்போ அந்த முயற்சியை செய்யும் முன்னாடி நம்மளோட திறமைகள் என்ன, நம்மளோட கிடைக்கக்கூடிய நம்மிடத்தில் இம்மீடியட்டாக உடனே கிடைக்கக்கூடிய வசதிகள் என்ன, திறமைகள் என்ன, அதனால் என்ன விதமான இடையூறுகள் வரும், என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப நம்மளோட முயற்சிகளை என்ன பண்ணலாம், சேனலைஸ் பண்ணி நம்ம மேலே செய்யும்போது வெற்றி என்பது நம்மளோடவே வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும் இல்லையா, சில சமயத்தில் சிலதெல்லாம் நம்மளுக்கு சரியாக செய்ய தெரியாது. ஏன்னா அதுக்கு பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை. அதனால் அந்த அனுபவ குறைபாடுனால சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ட்ரையல் அண்ட் எரர், லேர்னிங் பை அப்சர்வேஷன், அந்த மாதிரி மெத்தடில் அதை நம்ம மேலே தெரிஞ்சுக்க வேண்டி வரும். 1 or 2 ஒரு முயற்சி 2 முயற்சி தொடர்ந்து அதில் செய்யும்போது நம்ம அதில் என்ன பண்ணலாம், முயற்சியில் வெற்றி பெற முடியும். அந்த செய்யக்கூடிய செயல் சிறப்பாக அமைவதற்கும் வாய்ப்புண்டு. அடுத்தது, நம்ம என்ன முயற்சி செய்தாலும் எப்படி நம்மளுக்கு அந்த விஷயங்கள் கைகூடி வருது, அதை நம்ம we can able to attain the goal அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வளர்த்து கொடுக்கும். வளர்த்து மேலே முயற்சி செய்கிறதுக்கு அது ஒரு ஊக்கமாக அமையும். அப்படின்னு சொன்னால் அத்தகைய செயல்பாடுகள் எதுவோ அதுபோல் அந்த பேட்டர்னில் அந்த வேலைகளெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே வரோம்னு வைங்க, சிறப்பாக அமையும். அதில் நம்ம என்ன செய்யலாம், வெற்றி பெறுவது என்பது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். இதுபோல் ஒரு காலை நேரத்தில் அந்த மாதிரி ஒரு செய்தி, நம்ம ஒரு விஷயத்தை செய்துட்டு வரோம், ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க்கு நைட்டு செய்துட்டு அப்படியே படுத்துக்கிறோம்.
அது நல்லபடியாக காலையில் எல்லாம் ட்ரை அவுட் ஆகிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குன்னா தட் மோட்டிவேட்ஸ் யூ டு டூ ஃபர்தர். இதே போல் இன்னொரு விஷயம் நம்ம செய்து பார்க்கலாமே. இன்று இரவு கூட தூங்க போகிறதுக்கு முன்னே இது போல் சின்ன கிராஃப்ட் ஒர்க் ஒன்று பண்ணினா நாளைக்கு காலையில் கூட அது சரியாக இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் சிறு சிறு முயற்சிகள், அந்த முயற்சி முடியும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்வு, அந்த நிகழ்ச்சி அந்த செயல் முடியும் பொழுது ஏற்கக்கூடிய ஒரு மன திருப்தி இருக்கே, அது வந்து நிஜமாகவே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை இட்டு செல்லும். அதனால் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒருவேளை நம்ம சிலதெல்லாம் எதிர்பார்க்கறது நம்மளுக்கு கிடைக்காத போகிறது. இது நாளைக்கு சரியாயிடும்னு நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் ஸோ. அதுக்கு என்ன காரணம்? கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோட நிறைய நேரம் பேச வேண்டி வரும். அதனால் நம்ம வேலையில் நம்மளால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னா எந்த இடையூறு வந்தாலும் அதுபோல் நம்மளால் கவனம் செலுத்துகிறோம். அப்படி ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொன்னால் அதையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு மேலே செல்வதற்கு தெரிய வேண்டும். அந்த தோல்வி வந்துடுத்து, இன்றைக்கி இந்த செய்கிற வேலை சரியாக முடியலன்னா அங்கேயே தொய்வடைந்து உட்காந்துக்கிறதுக்கு கூடாது. அதை நல்லா செய்யணும். அதுவே அதை தவிர்த்துட்டு அந்த தோல்வியே சரி, இது இன்னொரு தடவை வில் ட்ரை இட் அகெயின், இன்னொரு முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு செய்து பார்த்து அந்த வேலையை நம்ம தொடர்ந்து யூ ஷுட் கண்டினியூ டு டூ. தொடர்ந்து அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கலாம். அது என்ன செய்யும்னு சொன்னால் மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அது 2-3 அட்டம்ப்ட்டை தாண்டி நம்ம முடிக்கிறோம்னு வைங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் சில நேரத்தில் சிலவங்களுக்கு ஒரு லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிடைக்காதுன்னு ஒன்று தெரிஞ்ச பிறகு அதுலேயே தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. அது அவங்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணும்? ஒரு ஃபெயிலியரை ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டால் அதுலேருந்து அவங்களுக்கு வெளியில் வர தெரியல. அது அட்டைன் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தேவையில்லை. யூ கேன் டைவர்ட் யுவர் செல்ஃப், யூ கேன் என்ஜாய் இன் அதர் வேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு அவங்களை சொல்லி கொடுத்தா கூட அவங்க மனம் அதில் ஈடுபடலை. அது மட்டும்தான் வேணும்னு ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு மதி வந்து அது மாரியே இருக்கும். ஒரே மதின்னு சொன்னால் அறிவு என்ன பண்ணும்? அதுலேயே நிற்கும். அதை தாண்டி வெளியில் வரத்துக்கு தெரியாது. தட் இஸ் இட்ஸ் ஸ்டாங்கிள்ட் இன் டு தட். அதுலேருந்து அப்படி அதில் பிடிக்கப்பட்டிருக்கும். அந்த பிணைப்புலேருந்து தன்னை விடுவித்து கொள்ள அதுக்கு தெரியாத அது மட்டுமே யோசித்துருக்கோம். அது ஒரு வீக் வில் சென்டாரி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வில் பவர்னு ஒன்று சொல்லுவோம்ல, மன உறுதி. அந்த மன உறுதி அங்கே குறைபாடு உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா அந்த மன உறுதியை சிறப்புப்படுத்தினா தான் இது இல்லாட்டா ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம என்ன பண்ண முடியும், முன்னெடுத்து வைக்க முடியும். அதனால தான் சென்ற பதிவில் சொன்னோம், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவசியம் அப்படின்னு. அந்த தன்னம்பிக்கை வரும்போது இதை இல்லாட்டா பரவாயில்ல, இந்த சேனல் இல்லாட்டா அடுத்த வழி மூலமாக, ஒரு சேனல்ன்றது என்ன, இது ஒரு வழி, இந்த வழி இல்லாட்டா இன்னொரு வழி மூலமாக நம்மளால் மேலுக்கு வர முடியும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி உறுதி வந்துட்டுதுன்னு சொன்னால் மேலும் மேலும் சில புதிய முயற்சிகள் கூட சில நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். அதனால் மன உறுதி அவசியம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.